நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத செருக்காய் வாழச் சொன்ன முண்டாசு கவியையும் தமிழையும் என்னை உருவாக்கிய என் தாய் தந்தையரையும் இன்றளவும் தெய்வமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இல்லை, எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து தான் நடுவரை வளர்த்துருக்காங்க. பெத்த தாய் தகப்பன் எப்படி உனக்கு முக்கியமோ அதே போலத்தான் கட்டியவனுடைய அம்மா அப்பாவும் உனக்கு முக்கியம். கடைசி வரை அவர்களையும் நீ பெற்ற தாய் தகப்பனுக்கு ஈடாகத்தான் பார்க்க வேண்டும்னு சொல்லி கொடுத்து தான் எங்கள் வீட்டில் வளர்த்துருக்காங்க. அது மாதிரி தான் நடுவர் அவர்களை எல்லார் வீட்லையும் வளர்க்குறாங்க. அதை நம்ம இங்கே சிவகாசி மண்ணில் கண்டிப்பாக ஒத்துட்டு தான் ஆகணும். சபையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மதிப்பிற்குரிய நடுவரையும் சக பேச்சாளர்களையும் வணங்குகின்றேன். ஐயா, அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, நான் பொய்யே பேச மாட்டேன்னு. ஆனால் அவங்க பேசுனதுல எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதே எனக்கு பெரிய பாடாக போயிடுச்சு. திருமணத்திற்கு முன்பு தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே, திருமண வாழ்க்கை கஷ்டம், கவலை, துக்கம், துயரம் இவ்வளோ பேசுகிறாங்க. இன்னைக்கு 4 மணி நேரம் பொண்டாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்துக்கே வந்தேன்னு சொல்கிறாரு. பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போவாரா இல்லை அவர் சொந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போவாரா? சொல்லுங்கண்ணா. இப்ப அவருடைய 2வது பொண்ணுக்கும் திருமணம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பண்ணியாச்சு, 2வது பொண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. பையனுக்கு இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக திருமண வாழ்க்கை கஷ்டம்னு சொல்றவரு எதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நடுவர் அவர்களே, கல்யாணம் அப்படின்னா என்ன? கல்யாணம் அப்படின்னாலே பெருகுதல், உருவாக்குதல் அப்படின்றது தான் அர்த்தம். ஆக ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கக்கூடிய ஒரு சடங்கு தான் இந்த திருமணம், கல்யாணம் அப்படின்றது. அது அந்த வார்த்தையிலேயே இருக்கு. இன்னைக்கு சுழன்று கொண்டிருக்கின்ற கால சக்கரத்தில் யாரும் நிலையாக இருக்க போவது இல்லை இந்த உலகத்தில். ஆக நாம பிறந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்பதற்கு அடையாளமாக 2 விஷயம்தான் செய்ய முடியும். என்ன தெரியுமா? ஒன்று, நம்ம மகானா வாழணும். மகானா வாழ்வதற்கு எல்லாராலையும் முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நல்ல மக்களை பெற்று வாழணும். நடுவர் அவர்களே, இந்த 2 விஷயம்தான் நாம் இந்த பூமியில் பிறந்தோம் என்பதற்கு அடையாளமாக நாம் விட்டு செல்லக்கூடிய விஷயம் என்றால் அது இந்த திருமண பந்தத்தின் மூலமாகத்தானே கிடைக்கும். அதாவது கணவன் மனைவி உறவு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். அண்ணன் எவ்வளோ அப்படியே எங்க அண்ணியை போட்டு தாளிச்சு வறுத்து எடுத்து பொறிச்சு தள்ளிட்டாரு. தோசை ஊத்துறது 30 வருஷமா. ஏனே 30 வருஷமா நீங்க இப்படியேவா வீட்டில் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப பொறுமைசாலி தானே. ஆனாலும் எங்க அண்ணி உங்களுக்கு உங்க பேச்சை இப்படி கேட்டுக்கிட்டும் இன்னமும் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்து அண்ணனுக்கு 10 ஃபோன் அடிச்சிட்டாங்க எங்க அண்ணி. என்ன தெரியுமா? ஏங்க சாப்பிட்டீங்களா? காலையில் போட வேண்டிய மாத்திரையை இந்த பச்சை கலர் கவரில் மடித்து வச்சுருக்கேங்க. மத்தியானம் போட வேண்டிய மாத்திரையை சிகப்பு கலர் கவரில் மடித்து வச்சுருக்கேங்க. நைட்டு போய் பேசி ப்ரெஷர் ஆகிடாதீங்க. நைட்டு போட வேண்டிய மாத்திரையை கருப்பு கலர் பிளாஸ்டிக் பையில் போட்டு முடிஞ்சு வச்சுருக்கேங்கன்னு விதவிதமாக கலராக மாத்திரையை கலர் பையில் போட்டு கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அண்ணி தேவைப்படுறாங்க. ஆனால் இங்கே இவ்வளவு கட்டுமான உடலோட எவ்வளவு கத்தி பேசிட்டு போகிறீங்க. எங்கள் அண்ணி சமையல் நல்லா இல்லாமையா இவ்வளோ தூரம் நீங்கள் கத்தி பேசிட்டு போகிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு குறையா சொல்லிட்டு போகிறாங்க நடுவர் அவர்களே. அதாவது திருமணம் அப்படின்றது என்ன தெரியுமா? உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை விட உனக்காக மட்டுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க நடுவரை திருமணம் அப்படின்றது. இன்பத்தில் இணைந்து துன்பத்தில் தோள் கொடுத்து கடமையில் கண்ணாயிருந்து பிடிவாத குணங்களை விட்டு கொடுத்து ஒன்றாக கலந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து நடத்தும் எந்த குடும்பமும் எந்த கணவன் மனைவியும் சத்தியமாக சொல்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் எங்கள் ஏரியாவில் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டையே வராது. அதனால எல்லாரும் பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. என்னடா இது, இவங்க 2 பேருக்குள்ள சண்டையே வராதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை அண்ணன் மாதிரி இருக்க ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்க, எங்ககிட்ட கேட்டாங்க.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. இல்லை, எங்களுக்குள்ள சண்டையே வராதுங்க, நாங்கள் எதுனாலும் அப்படியே பொறுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதையும் நம்பாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காம்பவுண்டுக்கு வெளியில் அப்படியே அந்த ஜன்னல் ஓரமாக இன்றைக்கி என்ன தான் நடக்குது இவங்க வீட்டிலன்னு காதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நான் என்ன பண்ணேன், வீடை வந்து கழுவி விட்டுட்டு இருந்தேன். ஒரு பக்கெட்டில் வாளியில் தண்ணி வச்சுட்டு வீடை தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு அடுப்படியில் ஒரு சத்தம். நான் வேகமாக ஐயோ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அப்படியே வாளியை நடுஹாலே வச்சுட்டு குடுகுடுன்னு அடுப்படிக்குள்ளே ஓடுறேன். நான் ஓடுனதை பார்த்து என் வீட்டுக்காரர் ஐயோ என்னன்னு தெரியல இப்படி ஓடுறாளேன்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடி வந்தவர் அந்த வாளி தட்டி தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இப்போ வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. உடனே நான் அங்கேருந்து வந்தேன், கிச்சன்லேருந்து வந்த உடனே தாமரை அண்ணன் மாதிரி ஆளாக இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அறிவு இருக்கா, நடு வீட்டில் இப்படியா பக்கெட்டில் தண்ணியை வைப்ப பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னார், ஐயோ சாரிம்மா, நீ வேகமாக ஓடுனதை பார்த்து நான் வந்தனா தெரியாமல் கால் தட்டி கீழே விழுந்து தட்டி விட்டுட்டேன், சாரி அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன சொன்னேன், ஐயோ இல்லைங்க, அடுப்படியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வேகமாக நான் தாங்க இதை எடுத்து வைக்காமல் ஓடிட்டேன், நடுஹாலில் வச்சுட்டு போனது என்னோட தப்பு தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆக என் மேலே தப்பு, நான் தான் தப்பு, நீ சரி அப்படி என்று சொல்கின்ற எந்த குடும்பத்திலும் நிச்சயமாக ஒருபோதும் சண்டை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எந்த இடத்துல நான் சரி, நான் சொல்றது தான் சரி, நீ தப்பு அப்படின்னு எந்த குடும்பத்தில் வாக்குவாதம் மேலோங்குகிறதோ அந்த குடும்பத்தில் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றது, கோர்ட்டு வாசல்ல நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒரு காணல் நீர் மாதிரி. அது ஒரு மாயை உலகம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உண்மை கிடையாது. ஆனால் திருமணத்திற்கு பின் ஏற்படுகின்ற அந்த பந்தம் தான் கங்கை நீர் மாதிரி. நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்னால ஒரு வாசல் அப்படியே புள்ளி புள்ளியா வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு ஏதாவது அழகா இருக்குமா, அது ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்குமா? ஆனா திருமண வாழ்க்கை என்பது அந்த புள்ளிகளை சேர்த்து இணைத்து வரையக்கூடிய ஒரு கோலம். அந்த கோலம், அந்த புள்ளிகளை இணைத்து வரைந்தால்தான் அந்த கோலத்திற்கும் அழகு, அந்த வீட்டிற்கும் அழகு. அது மாதிரி தான் நடுவர் அவர்களே ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும். வாழ தெரியாதவர்கள் தான் வாழ்க்கையை குறை கூறிக்கொண்டே இருப்பார்களே தவிர, வாழ தெரிந்த எவரும் வாழ்க்கையையும் சரி, கட்டிய மனைவியையும் சரி, கணவனையும் சரி குறை கூறவே மாட்டார்கள். நீங்க கூட சொன்னீங்க 7 ஜென்மத்துக்கும் எனக்கு இவங்க தான் மனைவியா வரணும்னு நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அழகா ஒரு திரைப்பட பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த வரிகள் மனசுல வந்துட்டே இருந்தது. அப்ப அந்த கணவன் சொல்லுவாரு, இந்த மனைவி சொல்லுவாங்க, உன் கூட நான் சேர்ந்து இருந்திட ஜென்மம் எனக்கு 1 போதுமா, 100 ஜென்மம் கேட்பேன் அந்த சாமிய அப்படின்னு அந்த மனைவி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜென்மம் உன் கூட சேர்ந்து நான் வாழ்றதுல பத்தாது, 100 ஜென்மம் உன் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த கணவன் அதற்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு, அட போடி இவளே, 100 ஜென்மம் நமக்கு போதுமா, வேற ஏதாவது வரம் கேட்போமா, சாகா வரம் கேட்போம் அந்த சாமிய அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தீங்களா, சாவே வேணாம், சாவு வந்தாதானே 2 ஜென்மம் 3 ஜென்மம் 4 ஜென்மம். நமக்கு சாவுன்ற ஒன்று இல்லவே இல்லாத போது எதுக்கு நமக்கு ஜென்மங்கள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி காற்றாக நீ இருந்தாலும், கடலாக நீ இருந்தாலும், ஆகாசமாய் ஆன போதிலும், என்ன உருவம் எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பிறக்கணும், சேர்ந்தேதான் இருக்கணும், சேர்ந்தேதான் இறக்கணும் என்ற உணர்வுகளை ஒருவருக்கொருவர் மதிக்கக்கூடிய எந்த குடும்பத்திலும் மகிழ்ச்சி மட்டும்தான் நடுவர் அவர்களை நிலைத்திருக்கும். அதனால தான் ஒரு கவிஞர் அழகா சொல்லுவாரு, இரும்பாய் கிடந்த எண்ணெய் பொன்னாய் துளக்கிய புன்னகை கண்மணி, சீரும் கங்கையினை சீசாவில் அடைக்கும் செப்படி வித்தையை எப்படி கற்றாய், எத்தனை பாடல் என் அறைதனில் உள்ளது, எனக்கு பிடித்த பாடல் உன் சருகு புடவையின் சலசலப்பு தானே, எத்தனை பல்லவி நான் எழுதிட எனக்கு இன்பம் தருவதோ, சி போங்க என்று
நீ சொல்லும் அந்த சினுங்கள் மட்டும் தானே. ஆக தாயின் வடிவாய் தமக்கையின் உருவாய் மகளாய் மங்கையாய் மூதுரை சொல்லும் முதுமகளாய் அத்துணை ஓவியத்தையும் உன் வழி காண்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு பெண்மையும் ஒவ்வொரு தாய்மையும் எந்த அளவுக்கு முக்கியம் இந்த உலகத்துல அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த கவிதை எழுதிய கவிஞர் பொண்டாட்டியை கைவிட்டுட்டான் தெரியுமா? ஊருக்கு உபதேசம். நடுவர்களே கைவிட்டுட்டான். ஆமா, கவிதை சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறதே பாருங்க, அன்னை ஃபேமிலி கிளப். அன்னைனா தாய், ஃபேமிலினா குடும்பம். ஆக ஒரு குடும்பமாக இருந்து சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு குடும்பம்ன்றது கல்யாணம் ஆகாம எப்படிங்க கிடைக்கும்? ஆக குடும்பமாக சேர்ந்து வந்து எல்லாரும் இவ்வளவு அழகழக, அதுக்கும் கீழையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் பார்ன், வெட்டிங் வேர்ல்ட், தகவல் திருமண தகவல் மையம், எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கல்யாணத்தோட சொந்தமா ரிலேட்டடா இருக்கக்கூடியதுதான் எல்லாமே ஸ்பான்சர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நின்றுக்கிட்டு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அது காட்டாற்று வெள்ளம் மாதிரி எந்த திசையில நம்ம போறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது நடுவர் அவர்களே. அப்படியே அது பாட்டுக்கு போற பாக்குல போயிட்டு இருப்போம். ஆனா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கால் கட்டு போட்டா இவன் சரியா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கால் கட்டுன்னா அவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பது அல்ல, அவர்களுடைய அந்த இதெல்லாம் நாங்க ஜாலியா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு ஒழுக்கம், ஒரு நெறிமுறை, இப்படித்தான் வாழணும் என்ற கட்டுப்பாடு வேண்டும். ஆக அந்த கட்டுப்பாடை 2 கரைகளாக கொடுத்து நதி போன்ற அழகான ஒரு அமைதியான நீரோட்டமான வாழ்க்கையை கொடுப்பதுதான் இந்த திருமண உறவு நடுவர் அவர்களே. எல்லா இடத்துலையும் பெண்களை விட்டு கொடுத்து பேசுவதே இந்த ஆண்களோட வேலை. ஆனா தன் புகுந்த வீட்டில் கூட தன் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசுவதுதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை. அது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய குணம்தான். ஏன்னா ரசிக்க தெரிந்த ஒரு பெண்ணின் அன்பிற்குத்தான் தெரியும் வசிக்கத்தக்க அழகான உலகம் தன் கணவனின் இதயம் என்பது. இதை எல்லா பெண்களும் கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதையில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு 24-25 வயசில் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு அந்த சாஃப்ட்வேர் துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி, ஆசை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ வந்து ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 24-25 வயசில் நீ ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துருன்னு சொல்லி அவனை ஒரு வேலையில் சேர்த்து விட்டு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. ஆனாலும் அவன் மனசுக்குள்ள இந்த 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளத்தை பற்றிலாம் அவன் நினைக்கல. ஏதோ ஒன்று சாதிக்கணும், இது எனக்கு போதாது அப்படின்றது அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல அவனுடைய மனைவி கிட்ட தன்னுடைய கனவுகளை சொல்றான். உடனே அந்த மனைவி என்ன சொல்றாங்க, இவ்வளோதானாங்க, இதுதான் உங்களுடைய கனவா, இதுதான் உங்களுடைய லட்சியமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நகைகளை எல்லாம் கலற்றி கொடுத்து தன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து சொந்தமா நீங்க பிசினஸ் தொடங்கணும், அவ்வளவுதானே, ஆரம்பிங்க, உங்களுக்கு பக்கபலமாக கடைசி வரை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இது ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களினுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் இது நிறைந்து நடந்திருக்கும். தன்னுடைய தாலியை முதற்கொண்டு கணவனுக்காக கலட்டி கொடுத்து மஞ்சள் கயிறை அணிந்து கொண்டு கணவனுடைய முன்னேற்றத்தில் பார்த்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டுமே தான் ஆதாரமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும். நடுவர் அவர்களே, சரி, ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால்தான் ஒரு பெண் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பாங்க கண்டிப்பா. எப்படின்னா 14 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. அது ஒரு குழந்தை திருமணம்னு வச்சுக்கோங்களேன். 14 வயசுல திருமணம் நடக்குது.
18 வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்துருது. அந்த பிள்ளைக்கு உலகம்னா என்னன்னே தெரியல. 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியில வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க கணவன் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் குடியரசு தின விழாவுக்கு அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு. போன இடத்துல எல்லாரும் ஒரு பெரிய அதிகாரி, IPS அதிகாரி வர பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கேட்குறாங்க, இங்கே என்னங்க எல்லாரும் அவரை பார்த்து சல்யூட் அடிக்கிறீங்களே, அவர் என்ன அவ்வளோ பெரிய அதிகாரியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் IPS அதிகாரி, எங்கள் எல்லாருக்கும் பெரியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்குறாங்க, ஏங்க அப்போ நானும் IPSக்கு படிக்கட்டா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்படி அந்த பொண்ணு கேட்கும்போது அவங்க 10வது கூட முடிக்கல நடுவர் அவர்களே, 10ஆம் வகுப்பு கூட முடிக்கல. உடனே அவங்க கணவர் என்ன தெரியுமா சொன்னாரு, IPS ஆகணுமா, சரி உன்னோட விருப்பம் அதுதானா படி, நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 10வது முடிச்சு 12வது படிக்க வச்சு டிகிரி முடிக்க வச்சு சிவில் சர்வீஸ்க்கு படிக்க அனுப்புறாரு. 3 முறை சிவில் சர்வீஸ் எழுதி தோத்து போறாங்க. திரும்பவும் 4வதா ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கணவர் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, பிள்ளைங்களை, குடும்பத்தை, குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய லட்சியம் அதுதான்னா, உன்னால் முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ தைரியமாக படி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக 4வது அட்டம்ப்ட்ல 2008ஆம் ஆண்டு UPS எழுதி பாஸ் பண்ணி IPS ஆகுறாங்க. அவங்களுக்கு முதல் சல்யூட் அடித்தது அவருடைய கணவன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் மேடையில் நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பின்புலம் கூட எங்களுடைய கணவர்களுடைய சப்போர்ட் தான். ஆக இந்த திருமணம் அப்படின்றது ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதும், ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பதும், ஒருவரை ஒருவர் முன்னேற்றி சந்தோஷப்படுவதும் தானே நடுவர் அவர்களே. கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், பெற்றோரின் பணத்தை எடுத்து செலவு செய்யும் அதிகாரம் பிள்ளைகளுக்கு உண்டு. எல்லா பிள்ளையும் வந்து கேட்பாங்க, அப்பா காசு கொடுங்க, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்பாங்க. ஆக பெற்றோர்களின் பணத்தை எடுத்து செலவு செய்யும் அதிகாரம் பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனால் பிள்ளைகளின் பணத்தை எடுத்து செலவு செய்யும் அதிகாரமோ எந்த பெற்றோருக்கும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அவங்கள கல்யாணம் பண்ணி இந்த சமுதாயத்தின் முன்னால எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும்னு தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய ஆசை பாசை எல்லாத்தையும் துறந்து தியாகம் செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து ஒரு மிக சிறந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு பெற்றோர்களும் அப்பேற்பட்ட அந்த தியாகம் கூட குடும்பத்தில் ஒரு சுகமானதுதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈடு இணை, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பேரப்பிள்ளை பிறக்குது, பேரப்பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்தது போல் பேரப்பிள்ளைகளையும் அவங்க கேட்கறதையும் வாங்கி கொடுத்து அதையும் தாத்தா பாட்டி என்ற ஸ்தானத்தில் இருந்து சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா. ஆக ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாத்தாவாக, பாட்டியாக இத்தனையும் நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக மட்டும்தான் நடுவர் அவர்களே. இந்த உலகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய உறவுகள் நமக்கு 1000 இருக்கலாம். ஆனால் நம் விரல் பிடித்து நடக்கக்கூடிய அந்த உரிமையான உறவு நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. அப்பேற்பட்ட அத்துணை சொந்தங்களும் இந்த திருமண வாழ்க்கை மூலம் மட்டும்தான் கிடைக்கும். எனவே இணைப்பிரியா வாழ்க்கையிலே இன்பம் என்றுமே நிலைத்திருக்கும். முடிச்சு போட்ட வாழ்க்கையிலே முடிவில்லா மகிழ்ச்சி இருக்கும். அந்த முடிவில்லா மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள், ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி தீருங்கள் என்று கூறி இப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்தே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு அனுபவ பொழிவு போல ஒரு பேச்சை இங்கே பேசியிருக்கிறார். அவர் சொன்னது எதையும் நடுவராக இருக்கிற நான் நிராகரிக்க முடியாது. பட்டிமன்றத்தினுடைய மோதல்
2 அணித்தலைவர்களும் பேசியதிலிருந்து சரிக்கு சமமாக இருக்கிறது. 50-50. இங்கேயும் 50 ஆயிடுச்சு, அங்கேயும் 50 ஆயிடுச்சு. இனி பேச வருகிறவர்கள் தன்னுடைய அணியை காப்பாற்ற வேண்டும். இது ஒரு பெரிய சவாலான வேலை. தங்கை கல்பனா அவர்கள் தாத்தா பாட்டி உறவு வரை ஒரு குடும்பம் பல்கி பெருகி விருத்தியாவதற்கு கல்யாணம் செய்து கொண்டதல்லவா காரணம் என்று சொன்னது என்னை பற்றி பிடித்து உலுக்கியது. அவள் பேச்சுக்கு சொன்னாளா என்பதை விட ஒரு வாழ்க்கைக்கு இது மிக அவசியம் என்பதை கல்பனா இங்கே நெற்றி பொட்டில் அடித்ததைப் போல பதிவு செய்திருக்கிறாள். கல்பனாவினுடைய கருத்துக்களை இந்த மன்றம் உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்லி அடுத்து இல்லை, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று பேசுவதற்கு தம்பி அரிபாலகிருஷ்ணன், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணத்திற்கு முன்பு தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு பதிவு செய்வதற்கு அவனுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்றான்னு கேட்கலாம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்துருப்போம், 4 மாட கோபுரங்கள் 4 திசையில் இருக்குது. மற்ற திசையில் இருக்க கோபுரத்தை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் உயரமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா?